உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி தொகுதியில் போட்டியிடும் பிரதமர் மோடி வாரணாசியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். तो उनको बुलाया गया था। बिल्कुल, हम तस्वीरों की देख सकते हैं। यहाँ पर प्रधानमंत्री का कलेक्ट्रेट ऑफिस से वाराणसी से यहाँ पर तस्वीरें हम देख पा रहे हैं। गणेश्वर शास्त्री जी, प्रधानमंत्री கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம். ரமேஷ்குமார் வணக்கம். பிரதமர் வேட்புமனுவை தாக்கல் செய்யும் போது யார் யாரெல்லாம் கூட இருந்தார்கள்? விவரங்கள் என்ன ரமேஷ்குமார்? வாரணாசி தொகுதியில் மூன்றாவது முறையாக போட்டியிடக்கூடிய பிரதமர் மோடி தற்போது மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான அவரிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கின்றார். குறிப்பாக வாரணாசி தொகுதிக்கு 7ஆம் கட்ட தேர்தல் நடைபெறும் ஜூன் 1ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகின்றது. இந்த 7ஆம் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் என்பது கடந்த மே 7ஆம் தேதி தொடங்கிய நிலையில் இன்றைக்கு தனது வேட்புமனுவை பிரதமர் மோடி தாக்கல் செய்திருக்கின்றார். பிரதமர் மோடியுடன் அந்த அறையில் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் அமர்ந்திருக்கிறார். பிரதமருக்கு அருகில் அமர்ந்திருப்பவர் பண்டிட் ஞானேஸ்வர் சாஸ்திரி. இவர்தான் அயோத்தியா ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டைக்கு நேரம் குறித்து கொடுத்ததோடு பிராண பிரதிஷ்டை நிகழ்வையும் நடத்தி வைத்தவர். அவருக்கு பிரதமர் மோடியினுடைய வேட்பு மனுவை முன்மொழிவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. அவர் மட்டுமின்றி மேலும் மொத்தம் 4 நபருக்கு பிரதமருடைய வேட்பு மனுவை முன்மொழியும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. பைஜ்நாத் பட்டேல், லால்சந்த் குஷ்வாஹா, சஞ்சய் சோங்கார். இதில் சஞ்சய் சோங்கார் பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர். லால்சந்த் குஷ்வாஹா மற்றும் பைஜ்நாத் பட்டேல் ஆகிய இருவரும் ஓபிசி சமூகத்தை சேர்ந்தவர்கள். பண்டிட் ஞானேஸ்வர் சாஸ்திரியை பொறுத்தவரை அவர் பிராமண சமூகத்தை சேர்ந்தவர். எனவே ஒரு சோசியல் என்ஜினியரிங் வலியுறுத்தக்கூடிய விதமாக பிரதமருடைய வேட்புமனுவை முன்மொழிவதற்கு பல்வேறு சமூகங்களை சேர்ந்தவர்களுக்கும் இந்த வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக பிரதமர் மோடியினுடைய வேட்புமனு நிகழ்வை முன்னிட்டு பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகளை சேர்ந்த பல மூத்த தலைவர்களும் அங்கே வாரணாசியில் திரண்டு இருக்கின்றனர். மொத்தம் 25 பாஜக மூத்த தலைவர்கள் மற்றும் கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவர்கள் அங்கே குழுமி இருக்கின்றனர். உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாஜக தலைவர் நட்டா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத், அதே போல மகாராஷ்டிர முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே, ஆர்எல்டி கட்சியினுடைய தலைவர் ஜெயந்த் சௌத்ரி, இப்படி பல்வேறு கட்சிகளை சேர்ந்த தலைவர்களும் தமிழகத்திலிருந்து நாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசன், தேவேந்திரன் யாதவ் உள்ளிட்ட பலரும் அங்கே குழுமி இருக்கின்றனர். குறிப்பாக வாரணாசி தொகுதியை பொறுத்தவரை பிரதமர் மோடி 3வது முறையாக போட்டியிருக்கின்றார். 2014 தேர்தலில் தான் பிரதமர் மோடி அங்கு முதன்முறையாக போட்டியிட்டார். அப்போது 2014 தேர்தலில் பிரதமர் மோடி 2 தொகுதிகளிலே போட்டியிட்டார். ஒன்று குஜராத்தில் உள்ள வதோதரா, மற்றொன்று உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வாரணாசி. ஆனால் அதற்கு பிறகு 2019 தேர்தலில் இந்த 2 தொகுதிகளில் போட்டியிடும் நடைமுறையை பிரதமர் மோடி கைவிட்டு விட்டார். 2வது முறையாக வாரணாசி தொகுதியில் மட்டும் 2019 போட்டியிட்டார். தற்போது 3வது முறையாக இந்த வாரணாசி தொகுதியிலே பிரதமர் மோடி போட்டியிடுகின்றார். அவரை எதிர்த்து இந்தியா கூட்டணி கட்சியின் சார்பில் அஜய் ராய் என்பவர் போட்டியிடுகின்றார். இவர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர். கடந்த 3-4 முறையும் இந்த வாரணாசி தொகுதியில் இதே அஜய் ராய் தான் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்டு வருகின்றார். அவருக்கு இந்த முறை மீண்டும் வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கின்றது. 2019 தேர்தலை பொறுத்தவரை பிரதமர் மோடி இந்த தொகுதியிலே மொத்தம் போட்டியிட்டு 6,74,000 வாக்குகளை பெற்றிருந்தார். வாக்குப்பதிவு சதவிகிதம் என்று பார்க்கும்போது 63.62%. இந்த வெற்றி வித்தியாசம் என்று பார்த்தோம்னால் கிட்டத்தட்ட சமாஜ்வாதி கட்சியினுடைய வேட்பாளரை காட்டிலும் 5.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே பிரதமர் மோடி வெற்றி பெற்றிருந்தார். இந்த முறை வாரணாசி தொகுதியில் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 19,62,00,000 வாக்காளர்கள், 19.62 லட்சம் வாக்காளர்கள். இதில் 10 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை இந்த முறை பெற வேண்டும் என்பது பாஜகவினுடைய தீவிர ஒரு எண்ணமாக வந்திருக்கின்றது. அதற்கு ஏற்றால் போல வியூகம் அமைத்து பாஜக என்பது அங்கே பணியாற்றி வருகின்றது.
நிச்சயமாக பிரதமர் மோடி வெறும் எம்பியாக மட்டுமல்ல, இவர் இந்த மண்ணினுடைய மைந்தராகவே மாறியிருக்கிறார். அவர் இந்த முறையும் வெற்றி பெறுவது உறுதி என்று பாஜகவினர் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். இருப்பினும் எங்களுடைய இலக்கு என்பது இந்த முறை 10 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள், அதே போல கிட்டத்தட்ட ஒரு 70% வாக்குப்பதிவு சதவீதம் என்று பார்க்கின்ற போது 70%க்கும் அதிகமான வாக்குகளை வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் தங்களுடைய இலக்கு என்பது பாஜகவினர் தெரிவிக்கக்கூடிய கருத்தாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி தொகுதியில் போட்டியிடும் பிரதமர் மோடி வாரணாசியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். மீண்டும் ஒருமுறை அந்த காட்சிகளை பார்க்கலாம். मोदी लोकसभा में स्थान करने के लिए अभ्यर्थी के नाम निर्देशित हुआ। ईश्वर की शपथ लेता सत्य निष्ठा से प्रतिज्ञा करता कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान प्रति सच्ची श्रद्धा और निष्ठा करूंगा और मैं भारत की प्रभुता और अखंडता अक्षुण्ण रखूंगा। பிரதமர் மோடி அவர்கள் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்த காட்சிகளை பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.